திருமணம் விவாகரத்தாகாமல் காதலுடன் தொடரணும்னா எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும்? டைம் ஒதுக்கலை அப்படின்னா உங்களுக்குள்ளே அந்த விரிசல் அதிகமாகிக்கிட்டே போகும். ஒரு நாள் நீங்கள் பெரிய அளவுக்கு பிளவு பிரியும் போது இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். சரி, தம்பதிகளுக்குள்ளே ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும்? கிட்டத்தட்ட 25 மணி நேரங்கள் அவங்க ஒரு வாரத்துக்கு செலவு பண்ணணும். திருமண உறவில் பிரச்சனை மருத்துவர்கள்ட்ட போகும்போது தான் அவங்க இந்த கவுன்சிலிங்கில் இதை சொல்கிறாங்க. இன்டிமேட் டைம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பௌசஸ் செலவு பண்ணணும் அப்படின்னு. வணக்கம். தம்பதிகள் எவ்வளவு நேரம் தனிமையில் அவங்க செலவு பண்ணணும் ஒரு வாரத்திற்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணியிருக்காங்க. உங்கள் திருமணம் விவாகரத்தாகாமல் காதலுடன் தொடரணும்னா எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும்? ஒரு வாரத்திற்கு 15 மணி நேரங்களாவது நீங்கள் நெருக்கமாக தனிமையில், இப்போ காதலியும் பீச்சில் உட்காந்து பேசுகிறாங்களே அந்த மாதிரி யாருடைய தொந்தரவும் இல்லாமல் டிவி முன்னால் உட்காராமல் ஈவன் குழந்தைகள் கூட இல்லாமல் நீங்கள் தனிமையில் ஸ்பெண்ட் பண்ணணும். பிரச்சனைகள் இல்லாத தம்பதிகள் அப்படி அந்யோன்யமாக நீங்கள் செலவு பண்ணும்போது தான் உங்கள் காதல் தொடரும். உள்ள எல்லா விஷயத்தையும் பண்ணுறோம், தம்பதிகள் மட்டும் தனியாக ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்லைன்னா என்ன பிரச்சனை ஆகிடும்னா, நெகட்டிவான விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் அதை விட மாட்டோம். ஆனால் காதலிக்கிறதுக்கு மட்டும் நமக்கு நேரம் இருக்காது. அப்போது ஒருத்தர் குறை காணக்கூடிய ஒரு சூழல் வர ஆரம்பிச்சிடும். சரி, தம்பதிகளுக்குள்ளே ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும்? கிட்டத்தட்ட 25 மணி நேரங்கள் அவங்க ஒரு வாரத்துக்கு செலவு பண்ணணும். அந்த நேரத்தில் அவங்க மனம் விட்டு பேசலாம், பல விஷயங்களையும் பேசலாம், 2 பேருக்கும் பிடித்தமான பல்வேறு பொழுதுபோக்குகளை செய்யலாம், உடல் உறவில் ஈடுபடலாம். இதெல்லாம் ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. குழந்தைகள் கூட இருக்கக்கூடாது. யாராவது ஒரு சொந்தக்காரங்கிட்ட அப்பா அம்மாட்ட விட்டுறலாம், பேபி சிட்டர்ஸ் யாராவது வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப தனிமையில் இருக்கணும். காதலிக்கும் போது செலவு பண்ண மாதிரி நேரத்தை செலவு பண்ணணும். உங்களுக்குள்ள ஏற்கனவே பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்தா வாரத்திற்கு 25 மணி நேரங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கணும். அப்படி டைம் ஒதுக்கலை அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த விரிசல் அதிகமாகிக்கிட்டே போகும். ஒரு நாள் நீங்கள் பெரிய அளவுக்கு பிளவு பிரியும் போது இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ மனம் விட்டு பேசும்போது உங்களுக்குள்ள மீண்டும் ஒரு இன்டிமசி, ஒரு க்ளோஸ்னஸ் வர்றதை பார்க்க முடியும். அது வரைக்கும் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஆனால் பெரும்பாலும் அந்த மாதிரி நம்ம நேரம் ஒதுக்காததுனால ஒரு குறை சொல்கிறோம், சண்டை போடுறோம், அடுத்து மறுபடியும் இன்னொரு சின்ன குறை, சின்ன சண்டை, இப்படி போகும்போது நம்ம தவறான பார்ட்னரை தேர்ந்தெடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு வர்றதை தவிர்க்கவே முடியாது. அப்போது இன்டிமேட்டாக தனிமையாக கணவன் மனைவி அல்லது காதலர்கள் போல நேரம் செலவு பண்ணுறது தம்பதிகளுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி நேரம் செலவு பண்ணலை அப்படின்னா உங்களுக்குள்ள உறவில் விரிசல் வர்றது தவிர்க்க முடியாமல் இருக்கும். இந்த ஆய்வுகள் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுறதில்ல. திருமண உறவில் பிரச்சனை மருத்துவர்கள்ட்ட போகும்போது தான் அவங்க இந்த கவுன்சிலிங்கில் இதை சொல்கிறாங்க. இன்டிமேட் டைம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பௌசஸ் செலவு பண்ணணும் அப்படின்னு. இயல்பாகவே இதை செய்யணும். இயல்பாக ஆரோக்கியமான ஒரு தம்பதிகள், ஆரோக்கியமான உறவோடு இருக்க தம்பதிகளே ஒரு வாரத்திற்கு 15 மணி நேரங்கள் தனிமையாக செலவு பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பிரச்சனைகள் உள்ள தம்பதிகள் 25 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு செலவு பண்ணணும். வணக்கம்.